என்ன கிரகம் உன்னை பிடிச்சு ஆட்டுதோ அப்படின்னு பெரியவங்க அடிக்கடி வீட்டில் இருக்கக்கூடிய யாரையாவது ஒருத்தரை சொல்றத நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. கிரகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர நாம வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரம் தான். கிரக தோஷங்கள் எல்லாமே சரியாகும். எனக்கு ஜாதகமே இல்லைங்க அப்படிங்கிறவங்க கூட உங்க வாழ்க்கை செல்வ செழிப்புடனும் மன நிம்மதியுடனும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரதோஷ நேரத்துல வழிபாடு செய்யுங்க. அதிலும் குறிப்பாக தினமுமே பார்த்தீங்கன்னா மாலை பொழுதுல 4:30 7 மணி வரைக்கும் பிரதோஷ நேரம் தான். அதில் குறிப்பாக தேய்பிரை பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம்னு மாதத்துல 2 பிரதோஷம் வரும் இல்லையா? அந்த பிரதோஷ நாள்ல நீங்க சிவாலயம் சென்று சிவனை வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் கிரகதோஷங்கள் நீங்கும், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இப்ப நாளைய தினம் பார்த்தீங்கன்னா தேய்பிறை பிரதோஷம் 16/3/2026 பங்குனி 2 திங்கட்கிழமையில, சிவனுக்குரிய கிழமையில தேய்பிறை பிரதோஷம் வந்திருக்கு. இந்த நாள்ல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வரிகளை சொல்லி நான் சொல்ற முறைப்படி நீங்க தண்ணீர் குடிக்க போறீங்க. எப்ப நேரம் கிடைச்சாலும் சரி, அப்ப நீங்க செஞ்சா போதும். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல, இந்த பதிவுல, இந்த பரிகாரத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், பங்குனி அமாவாசை அன்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். முதல்ல நீங்க சொல்ல வேண்டிய அந்த மந்திரத்தை உச்சரித்து முதல்ல காட்டுறேன். ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ குருவே நமக, ஓம் சர்வம் சிவமயமே போற்றி அப்படின்னு சொல்லணும். இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுத்தமான பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம மந்திரம் சொல்லும்போது பஞ்சபூதங்களுடைய தொடர்பு அந்த மந்திரத்தோடு இருக்கிற மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு விளக்கு பொருத்தி வச்சுட்டு மந்திரம் சொல்லலாம். இல்லை அப்படின்னா வெட்ட வெளியில், அதாவது நீர்நிலைகள் பக்கத்தில் வெட்ட வெளியில் உட்காந்து சொல்லலாம். இல்லை வானம் பார்த்த பூமியில் உட்காந்து சொல்லலாம். இது மாதிரி பஞ்சபூதங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பக்கத்தில் வச்சுட்டு சொல்லணும். அதில் நாம் இப்போ நீரை வச்சுட்டு சொல்ல போகிறோம். இந்த நீரை ஒரு சுத்தமான பாத்திரத்தில் எடுத்துட்டு அந்த தண்ணீரை உங்கள் கைகளில் வச்சுக்கணும். பாத்திரத்தோடு வச்சுக்கோங்க, தண்ணி எடுத்து கையில் ஊற்றிடாதீங்க. பாத்திரத்தோடு வச்சுட்டு அந்த தண்ணீரை பார்த்து உங்கள் மனக்குழப்பங்கள்லாம் தீரணும், உங்கள் பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு சிவனை மனதார வேண்டிட்டு, நான் இப்போ சொன்ன அந்த மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு காகிதத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனை மட்டும் ஓப்பன் பண்ணி கூட வச்சுட்டு அதை பார்த்துட்டே கூட சொல்லலாம், தவறு கிடையாது. ஒரு 27 முறை அந்த தண்ணீரை பார்த்து சொல்லிட்டு அந்த தண்ணீரை குடித்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள தெய்வ சக்தி அதிகரிக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு என்ன முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறீங்கன்னா அதற்கான முடிவு என்ன அப்படின்னு உங்கள் கனவுலையாது நிச்சயமாக உங்களுக்கு தோணும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்கள். சிவபெருமான உங்களுக்கு பிடிக்கும்னா ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோ குக்கியில் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.